படம் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் வந்து தியேட்டர்ல வந்து பார்த்து அபிய ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். நான் அபியோட ஒரு ஓல்ட் ஃப்ரெண்ட். அபி எனக்கு ஒரு 20 இயர்ஸா ஃப்ரெண்டு. ஸோ அவனை ஆக்சுவலி லாஸ்ட்டாக இந்த படத்தில் தான் அவனை பார்ப்போங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். என் படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான். இத்தனை வருஷமாக அவனை யாருமே இப்படி யூஸ் பண்ணதில்லைங்கிறது எனக்கு ரொம்ப கவலையான ஒரு விஷயம். இந்த படத்தில் அவனோட முழு பொட்டென்ஷியல் காமிச்சிருக்கான். அண்ட் கிளைமேக்ஸ் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட். எனக்கு தெரியாது, அவனும் சொன்னதில்லை, யாரும் சொன்னதில்லை. கண்டிப்பாக எல்லோரும் வந்து மூவியை பாருங்கள். வெறும் ஒரு 3 பேரை காஸ்டிங்காக வச்சு எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அது டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ யா, மூவி இஸ் வெரி குட். எனக்கு அவன் இல்லாதது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அண்ட் மூவியில் வந்து அவனோட வாய்ஸ் இல்லை. பிகாஸ் லாஸ்ட் மினிட்ல அவனால் டப்பிங் பண்ண முடியல. ஹி வாஸ் நாட் வெல். ஸோ அவன் வாய்ஸ் இல்லாதது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஸ்டில் பழகுனவங்களுக்கு பேசும்போது அந்த குரல் கேட்கும் இல்லையா, அப்படி தான் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள், ஒரு மாதம் இருந்திருந்தா மூவி ரிலீஸ் பார்த்துட்டு போயிருப்பான், சந்தோஷமாக இருந்திருப்பான். ஏன்னா அவன் லாஸ்ட்டாக ரொம்ப ஹோப் பண்ண விஷயம் இது. இந்த மூவி ரிலீஸ் ஆச்சுன்னா அவனுக்கு நிறையா சான்சஸ் கிடைக்கும்னு ரொம்ப இருந்தான். அது இல்லாமல் போயிடுச்சு. அது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. திஸ் இஸ் அபவுட் ஒரு கேம்பிளிங் மாதிரி. ஒரு 3 பேருக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் ஒரே ஃப்ளாட்டில். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 3 பேர் தான் அந்த காஸ்டிங்லேயே இருக்காங்க. ஒரே இடத்துல தான் திரும்பி திரும்பி நடக்குது. அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சாரி, படம் பார்க்குறவங்க படம் கண்டிப்பாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுங்க. பிகாஸ் எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் லோன்ஸ் வாங்குகிறோம், இந்த ஆப் அந்த ஆப்லாம். ஸோ அது எல்லாருக்குமே ரிலேட்டபிளான ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ எனி ஏஜ் குரூப் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம்.